அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. இன்னைக்கு நம்ம வீடியோல டென்ஷன் நிறைந்த நேரத்திலேயோ கவலைகள் நிறைந்த நேரத்திலேயோ நம்ம ஓத வேண்டிய ஒரு துஆவை பத்தி தான் பார்க்க போறோம். சாதாரணமா நாம என்ன நடக்க போகுதோன்ற பயத்துல தான் டென்ஷன் ஆகுறோம். உதாரணத்துக்கு இன்டர்வியூ, எக்ஸாம், பிரசவ நேரத்துலன்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு விஷயத்த நம்ம கஷ்டமா நினைக்கும் போதுதான் நமக்கு டென்ஷன் ஏற்படும். இந்த நேரத்துல ஓதுற இந்த துஆனால நம்மளை எல்லா நிலையிலையுமே தைரியப்படுத்தி சிரமங்களை நீக்கி நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நல்லபடியா அல்லாஹு தஆலா உங்களுக்காக நடத்தி கொடுப்பான். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களோட கிதாபுல பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓத கேட்டுள்ளேன். அந்த துஆ, அல்லாஹும்ம லா சஹலா இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜ்அலுல் ஹஸன சஹலன் இதா ஷிஅத சஹலா. இந்த துஆவோட அர்த்தம், யா அல்லாஹ், நீ எளிதாக்கியதை தவிர வேற எதுவும் எளிதில்லை. நீ விரும்பினால் சிரமத்தை கூட எளிதாக்கிறாய். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சாலோ அல்லது உங்களால அதை செய்ய முடியுமான்னு சந்தேகம் ஏற்பட்டாலோ இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓதுங்க. உங்களால பண்ணவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற கஷ்டமான விஷயத்த கூட அல்லாஹு தஆலா உங்களுக்காக லேசாக்கி கொடுப்பான். இந்த துஆவை உங்களோட குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி இந்த துஆவை 3 முறை ஓதி அதுக்கப்புறமா அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க படிச்சது எல்லாம் ஞாபகத்துல வந்து அவங்களோட எக்ஸாம் ரொம்பவே எளிமையா இருக்கும். அதே போல இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியும் இந்த துஆவை 3 முறை ஓதிக்கிட்டு போங்க. கண்டிப்பா உங்களோட டென்ஷன் குறைஞ்சு அந்த இன்டர்வியூல நீங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.